வணக்கம், நான் உங்கள் தமிழன்சுபாஷ். விநாயகர் சதுர்த்தி எதனால் கொண்டாடப்படுகிறது? விநாயகர் பிறந்த தினமான இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் காணலாம். ஒரு நாள் பார்வதி தேவி நீராட குளக்கரைக்கு சென்றார். அப்போது காவலுக்கு யாருமே இல்லையே. தனக்கென ஒரு காவலன் இருந்தால் எப்படி இருக்கும், அதுவும் தானே உருவாக்கினால் எப்படி இருக்கும் என நினைத்து தான் கொண்டு சென்ற மஞ்சளால் ஒரு ஆண் குழந்தை உருவத்தை பிடித்தார். அதற்கு உயிர் கொடுத்தார். அந்த குழந்தையிடம், நான் நீராடச் செல்கிறேன், எனக்கு காவலாக இரு, உள்ளே யாரையும் அனுமதிக்காதே என கூறிவிட்டு சென்றார். அந்த குழந்தைக்கு கணேசன் என்று பெயரும் சூட்டினார். மிகவும் பொறுப்புடன் காவல் காத்து கொண்டிருந்தார் கணேசன். அப்போது அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே நுழைய முயன்றார். ஆனால் பாலகனோ பார்வதி தேவியின் துணையாளன் என்று தெரியாமல் தடுத்தார். அவர் எடுத்து கூறியும் தன் தாய் உத்தரவை யாரும் மீற முடியாது என கூறி சிவனை தடுத்தார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் பரசுவால் சிறுவனின் தலையை வெட்டினார். இதனால் மனமுடைந்த பார்வதி தேவி தான் உருவாக்கிய குழந்தையை நினைத்து அழுது புலம்பினார். மீண்டும் உயிர் தரும்படி கேட்டுக்கொண்டார். அதனால் பூதகணங்களை அனுப்பி எந்த ஒரு குழந்தை தாய் வேறு திசை நோக்கியும் பிள்ளை வடக்கில் தலை வைத்து படிக்கிறதோ அதன் தலையை வெட்டி எடுத்து வாருங்கள் என உத்தரவிட்டார். ஈசனின் சொல்லுப்படி கணங்கள் முதலில் பார்த்தது யானைக்குட்டி. அதனால் அதன் தலையை வெட்டி எடுத்து வந்து அந்த ஆண் குழந்தையின் உடம்பில் ஒட்ட அதற்கு உயிரும் கொடுத்தார் சிவபெருமான். இதோ உன் பிள்ளை உயிர் பெற்றது என்று கூறினார். ஆனால் தான் உருவாக்கிய பிள்ளை இதுவல்லவே. இந்த பிள்ளை யார் என்ற கேட்ட காரணத்தினால்தான் இந்த கணேசனுக்கு பிள்ளை யார் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இப்படி ஒரு கதை இருக்க இன்னொரு கதையும் கூறப்படுகிறது. சிவபெருமானின் அருள் பெற்ற கஜமுகாசுரன் தான் பெற்ற வரத்தின் வல்லமைகளால் தலைக்கணம் கொண்டு தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்துள்ளான். தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசுரன் வரம் பெற்றிருந்ததால் செய்வதறியாமல் தேவர்கள் திணறி வந்தனர். எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர். இதனால் அவர் ஆவணி மாதம் சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்து கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார். விநாயகருக்கும் அசுரனுக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடைபெற்றது. போரின் முடிவில் எந்த ஆயுதங்களாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று அசுரன் வரம் பெற்றதால் தன்னுடைய கொம்புகளில் ஒன்றை ஒடித்து அவனை சம்ஹாரம் செய்தார். பின்னர் அந்த கஜமுகாசுரனை மூஞ்சூராக மாற்றி தனது வாகனமாக்கிக் கொண்டார் விநாயகர். இப்படி புராணங்களில் பல கதைகள் கூறப்பட்டாலும் ஆவணி மாதம் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டால் தீராத வினை தீரும் என்றும் அனைத்து விதமான பாக்கியங்கள் நம்மை வந்து சேரும் என்றும் கூறுவது ஐதீகம். எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் முழுமுதிர் கடவுளான விநாயகரை வழிபற்றி வாழ்வில் வளம் பெற வாழ்த்துகிறோம். நன்றி. புதிய விடியலுக்காக காத்திருக்கும் தமிழன்சுபாஷ்.